உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும், சித்தர்களுடைய அருளாசியோடும், மகான் தத்துவராயருடைய அருளாசியோடும், உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்பொழி, என்னுடைய சார்பொழி அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். கர்மயோகம்னா என்ன? கர்மயோகம்னா என்னன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் இயற்கையாக அமைஞ்ச என்ன கடமையோ அந்த கடமையை சரியாக செய்கிறதே கர்மயோகம். கர்ம யோகம்னு சொல்லுவாங்க. அதை கர்மம். அப்போது இந்த கர்மயோகத்தை கரெக்டாக பண்ணி கரெக்டாக வரணுன்னா மனம்தான் முதல்ல இதுக்கு பேஸு. மனப்பக்குவம் அடைய வேணும் இதுக்கு. அதே போல் புனிதத்தன்மை, உயர்ந்த நோக்கம், தெய்வத்தன்மை, கர்மத்தோடு இணையும் போது அந்த கர்மம் விகர்மமாக மாறும். அந்த விகர்மம் இந்த மனத்தோட சேரும்போது கூட்டுறவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மனத்தோடு சேரும்போது அகர்மமாக மாறும். அகர்மமாக மாறும். அந்த அகர்மம்னா என்னென்னா, எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு காரியத்தையுமே பலனை எதிர்பார்க்காம, அதனால் வரக்கூடிய பயனுகளை எதிர்பார்க்காம செய்கிறது அகர்மம். இந்த அகர்மம் விகர்ம மனமும் அந்த கர்மமும் இதாகி சேரும்போது விகர்மமாக மாறும். அந்த விகர்மத்தினுடைய கூட்டுறவாக இந்த அகர்மமாக மாறும். அப்போது எந்த பலனையும் எதிர்பார்க்காம செய்கிறதுக்குத்தான் அகர்மம்னு சொல்லுவாங்க. அந்த அகர்ம நிலை தான் சந்நியாசம். அந்த அகர்ம நிலை தான் சந்நியாசம். அவன் அந்த சந்நியாசம் அவனுக்கு கூடிடுது அப்படின்னு சொல்லி சொன்னால், அவன் எந்த செயலை செஞ்சாலும் நான் செய்கிறேன், நான் பார்க்குறேன், என்னால் தான் அது நடக்குது, என்னால் தான் எல்லாம் முடியும், நான் தான் எல்லாத்துக்கும் கர்த்தா அப்படிங்கிற அந்த எண்ணம் துளி கூட இருக்காது. ஏன்னா அவன் இறைவனை கர்த்தாவாக நினச்சிக்கிறான். எல்லாத்துக்கும் இறைவன் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். நம்ம செய்கிற கர்மாக்கள், நம்ம செய்கிற அனைத்து விஷயங்களுக்குமே அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இதாக இருந்தாலும், நல்லதை செஞ்சாலும் கெட்டதை செஞ்சாலும் அதுக்கு இறைவன் தான் காரணமாக இருக்கிறேன். அப்படி இருக்கிற போது நான் ஒரு கருவி, அப்போ இறைவன் தான் எனக்கு கர்த்தா, நான் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவன் போயிடுறான். அப்போ அப்படி இருக்கிற போது நான் ஒரு கருவின்னு தான் அவன் நினைக்கிறானே தவிர கர்த்தாவாக நினைக்கல. கடவுளைத்தான் கர்த்தாவாக நினைக்கிறான். இப்படி செயல்படுற போது அந்த கர்ம யோகம்ங்கிறது கர்ம வினைங்கிறது கர்ம வினை வேறு, கர்ம யோகம்ங்கிறது வேறு. கர்ம யோகம்ங்கிறது நம்ம செய்ய வேண்டிய செயல்கள், அதாவது இயற்கையாக எல்லா செயல்களுக்குமே அது கர்ம யோகம். எந்த செயலை செஞ்சாலும் அதுக்கு கர்ம யோகம்னு பேர். இப்போது இதில் ஒரு சொல்லணுன்னா, ஜனக மகாராஜா, மிதிலையிலுடைய அரசன் ஜனக மகாராஜா, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க இல்லையா? அந்த ஜனக மகாராஜா ஒரு நாட்டுக்கு அரசன். ஆனால் அவருடைய வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யோகியாத்தே வாழ்ந்தார். இது மாதிரி நிறைய அரசர்கள், நிறையா மன்னர்கள், அப்போ அந்த காலத்தில் இருந்தவங்க பூராமே யோகிகளும் ஞானிகளும் மகான்களுமாக தான் அரசர்களும் மன்னர்களும் இருந்தாங்களே தவிர, நான் அரசன், நான் இந்த நாட்டுக்கு பேரரசு சக்கரவர்த்தி அப்படிங்கிற அந்த அகங்காரமோ அந்த அதிகாரமோ அந்த இதோ நான் இல்லை அப்படிங்கிற அந்த அவ்வளவு பெரிய ஒரு
பெரிய ஒரு பதவி இருந்துமே அவங்க வந்து சாதாரண ஒரு சன்னியாசி மாதிரியும் ஒரு யோகியாத்தே வாழ்ந்தாங்களே தவிர, வாழ்ந்து ஆட்சி செஞ்சாங்களே தவிர, இப்போ இந்த அற்ப சுப்பைக்கெல்லாம் வந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு தெரியுதுங்களே, அது மாதிரிலாம் இல்லை. எதுக்குமே லாய்க்கு இல்லாத, எதுவுமே இல்லாத நம்மனால தான் எல்லாம் நடக்குதுங்கிறேன். சாதாரண நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைக்கு கூட நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இருக்கிற யோக்கியத்தில் இருக்கிற நம்ம, நான் தான் எல்லாம், நான் தான் என்னால் தான் அப்படிங்கிற நிலைக்கு வர்றோம். அதனால தான் நம்ம இந்த மாதிரி சீரழிகிறதுக்கு காரணம், அவஸ்தைகள் வர்றதுக்கு காரணம் என்ன, இந்த அகங்காரம் தான். அப்போ இந்த அகங்காரமெல்லாம் வந்து போகணுன்னா நம்ம வந்து என்னென்னா இயற்கையாக நம்ம வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்குதோ அதை ஏற்று அதை வந்து நம்ம ஒரு கருவி, அவ்வளவுதான். இதுக்கு கர்த்தா வந்து இறைவன் தான் நினச்சி நம்ம பயணம் பண்ணும்போது தான் அது கர்ம யோகமாக நமக்கு மாறும். இல்லைன்னா அது ஒரு அகங்காரமாக மாறும். கர்மயோகமாக மாறாது, கர்ம அகங்காரம் இதாக வந்து அது நமக்கு கர்ம வினையாக மாறும். கர்ம யோகமாக மாறாது, கர்ம வினையாக மாறுறது தான் நம்ம பிறப்புக்கு காரணமாக இருக்கிறதுக்கு காரணம். எதுக்கு இதை சொல்கிறோம்னா, கர்மயோகம்னா இப்படியெல்லாம் பெரிய பெரிய மகானா, பெரிய பெரிய அதிகாரத்திலேயே பெரிய பெரிய அரசனாக இருந்தவங்களாம் ஞானியாகவும் யோகியாகவும் தான் வாழ்ந்துருக்குறாங்க. அப்போது இதில் என்ன பார்க்கணுன்னா, அந்த மாதிரி பார்க்கும்போது யோகியாக வாழ்ந்துக்காங்க. அப்படிலாம் வாழ்ந்தவங்க என்ன சொல்கிறேன்னா, இந்த கர்ம யோகத்துக்கு அவன் அரசனாக இருந்தால் என்ன, ஆண்டியாக இருந்தால் என்ன, துறவியாக இருந்தால் என்ன, இல்லை இல்லறத்தில் தான் இருக்கிறவனாத்தான் இருந்தாத்தான் என்ன, இதுக்கு என்ன தேவை, லட்சியம் தேவை. ஒரு லட்சியம், ஒரு குறிக்கோள் தேவை. அந்த குறிக்கோள் எது, நம்ம இயற்கையாக நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் இருக்குன்னு நம்மக்கிட்ட. நமக்கு என்ன அமைஞ்சிருக்குதோ அதை ஏற்று இறைவன் கொடுத்த பிரசாதம், நமக்கு வரக்கூடிய துன்பமாக இருந்தாலும் இன்பமாக வந்தாலும் இறைவன் கொடுத்த பிரசாதமாக அதை ஏற்று நம்ம செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து நமக்கு நல்ல கர்மயோகமாக அமையும். அதே போல் பார்த்தா இறைவன் வந்து நிர்குணத்தான் சொல்கிறோம். இறைவன் வந்து நிர்குணத்தான்னா உருவமற்றவன் அர்த்தம். உருவமற்றவன் நிர்குணத்தான். அப்போது இந்த நிர்குணத்தான இந்த உருவமற்றவனை சாதாரண மனுஷன், நம்ம ஒரு எந்த இதுக்குமே இது இல்லாத மனுஷன் நம்ம பார்க்க முடியுமா, புரிஞ்சுக்க முடியுமா, உணர முடியுமா, அந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்ல கூர்மையான அறிவு நமக்கு இருக்குதா அப்படின்னா கிடையாது. அப்போது நமக்கு என்ன அமைஞ்சிருக்கிறதோ அதை அவனை நினச்சி, நீ கொடுத்துருக்கிற வேலை, அந்த வேலையை நான் கரெக்டாக செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட நம்ம அவங்க நமக்கு என்ன அமைஞ்சிருக்குதோ அந்த வேலைகளை இயற்கையாக நம்ம செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா அதுவே கர்மயோகம். அதுவே நம்ம ஞானத்துக்கு போகிறதுக்கு, யோகத்துக்கு போகிறதுக்கு, அந்த சந்நியாசம், துறவி, அது இதெல்லாம் பேசுகிறோம், அது எதுவாக இருந்தாலும் சரி, இதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று செய்கிறத பொறுத்து ஒவ்வொன்று அவங்களுக்கு அமையும். இதுதான் கர்ம யோகம்ங்கிறது. அதனால் வந்து நம்ம இதை கடைப்பிடிச்சி வாழணும். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.